ஹே கைஸ், இந்த வீடியோவில் கேஸ் எப்படி ஷிஃப்ட் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். உங்கள் வண்டியில் எத்தனை கேஸ் இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ இந்த வண்டியில் மொத்தம் 6 கியர் இருக்குது. 1 2 3 4 5 அண்ட் 6. இந்த 6th கியர் வந்து ரிவர்ஸ் கியருக்காக, வண்டி ரிவர்ஸில் போகிறதுக்காக. ஸோ வண்டி எப்போவுமே நியூட்ரலில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. வண்டி நியூட்ரலில் இருக்கான்னு எப்படி செக் பண்ணுறதுன்னா, லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஸ்ட்ரைட்டாக மூவ் ஆகணும். இந்த கியரில் வந்து ஃபர்ஸ்ட் கியர், தேர்ட் கியர், 5th கியர் வந்து மேலே இருக்குது. அதே மாதிரி செகண்ட் கியர், 4th கியர் அண்ட் ரிவர்ஸ் கியர் வந்து கீழே இருக்குது. கியர்ஸ் வந்து நான் எப்படி இந்த வண்டியில் போடுவேன்னா, ரைட் சைடில் இருந்து லெஃப்ட் சைடுக்கு கியரை தள்ளிட்டு மேலே தள்ளினா ஃபர்ஸ்ட் கியர், ரைட் சைட்லேருந்து லெஃப்ட்டில் தள்ளியே கீழே கொண்டு வந்தால் அது செகண்ட் கியர். தேர்ட் கியருக்கு லைட்டாக மேலே தள்ளினோம்னா அது நியூட்ரலில் வந்து நிற்கும். நியூட்ரலில் வந்து நின்னதும் தேர்ட் கியரை அப்படியே லைட்டாக மேலே புஷ் பண்ணால் தேர்ட் கியர், மறுபடியும் கீழே லைட்டாக புஷ் பண்ணால் நியூட்ரல் வரும். அதே டைரெக்ஷனில் கீழே புஷ் பண்ணால் 4th கியர். இப்போது 5th கியருக்கு மறுபடியும் மேலே நியூட்ரல் பண்ணிட்டு லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு கியரை புஷ் பண்ணுங்க. புஷ் பண்ணி மேலே தள்ளினா 5th கியர். இப்போ ரிவர்ஸ் கியருக்கு மறுபடியும் நியூட்ரல் கொண்டு வந்துக்கோங்க. 5th கியர்ல இருந்து நியூட்ரல் வந்ததுக்கப்புறம் லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு நல்லா புஷ் பண்ணி கீழே தள்ளினீங்க அப்படின்னா ரிவர்ஸ் கியர் விழுந்துடும். நீங்கள் கியர்ஸ் ஷிஃப்ட் பண்ணுறப்போ மறக்காமல் கிளச்சை நல்லா அழுத்திக்கோங்க.